சென்னை டி நகர், புரசைவாக்கம், தாம்பரம், வண்ணாரப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் தீபாவளி விற்பனை களை கட்டுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேகானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். 5 நாட்களில் தீபாவளி பண்டிகை வர உள்ளதால் இங்கு சென்னை டி நகரில் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் இந்த டி நகர் ரங்கநாத சாலை அந்த சந்திப்பு நுழைவாயில் நிற்கின்றோம். அங்கிருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பரிசு பொருட்கள் வாங்குவதற்காகவும், ஆடைகள் வாங்குவதற்காகவும், தங்க நகைகள் வாங்குவதற்காகவும் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. இதே போல டி நகரை போல மற்ற இடங்கள் பாடி, குரோம்பேட்டை, புரசைவாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில், வேளச்சேரி உள்ளிட்ட பல இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மக்களின் பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் மட்டும் ஒரு 400 போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மற்ற இடங்களில் ஒரு 1500 போலீசார் மட்டும் என மொத்தம் ஒரு 2000 போலீசார் மட்டும் சென்னை மாநகரில் இந்த தீபாவளிக்காக மட்டுமே சிறப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர்த்து போக்குவரத்து போலீசார் அவங்களும் போக்குவரத்தில் என்னென்ன தேவைகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களும் பாதுகாப்பு பணியை ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை டி நகரை பொறுத்தவரை இங்கு உஸ்மான் சாலை, ரங்கநாதன் சாலை, பர்கர் சாலை போன்ற முக்கிய இடங்களில் பெரிய அளவில் போக்குவரத்து மாற்றம் செய்து இங்கு ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் அனுமதிக்கப்படவில்லை. மற்ற இடங்கள், அதாவது முக்கிய பிரதான சாலைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. சர்வீஸ் ரோடு என்று சொல்லப்படும் அணுகு சாலைகளில் இந்த ஆட்டோக்கள், கார்கள் அனுமதிக்கப்படவில்லை. பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இவை தவிர்த்து மக்களின் பாதுகாப்புக்காக 225 இடங்களில் கண்காணிப்பு கேமரால் வைக்கப்பட்டு அவை ஒரு கட்டுப்பாட்டு அறை மூலம், அதாவது துணை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறை மூலம் அவை கண்காணிக்கப்படுகிறது. அப்போது குற்றச்சம்பவங்களை தடுக்கவும், திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் இந்த கண்காணிப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் கூறியுள்ளனர்.